உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு ஊர் சுத்தி சேனலுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாமே பரபரப்பாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பள்ளியுடைய நிர்வாகமும் எல்லாத்தையும் வரவேற்றது. இப்போ இங்கே நம்ம பார்க்குறோமே இந்த கண்கவர் உணவுகள் எல்லாமே தயாராக இருந்தது. எங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட போகிறோமான்னு நினச்சிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல், அதாவது சமையல் போட்டி. இது நடந்த பள்ளியுடைய நிர்வாகம் ஊர் சுத்திய வந்து நம்மளை இன்வைட் பண்ணாங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, பூவை பிளே ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் வந்து இந்த காம்படிஷன் நடந்துச்சு. இதுக்கு வந்து கரஸ்பாண்டன்ட் ஊர் சுத்தி சேனலையும் நம்மளை அழைச்சிருந்தாங்க. கெஸ்ட்டாக போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மிகவும் கண்ணியமான முறையில், அழகான முறையில் அந்த பள்ளியுடைய நிர்வாகம் இந்த விழாவை அமைச்சிருந்துச்சு. மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்ற இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா, அங்கே பயிலக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களுக்காக இந்த போட்டி நடத்தப்பட்டுச்சு. ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த கிராமத்தில் மிகவும் அருமையான முறையில் உணவுகளை தயார் செஞ்சுருந்தாங்க. அது உண்மையிலே பார்க்குறதுக்கு அழகாகவும் அற்புதமாகவும் இருந்ததோட, ஒரு குக்கிராமத்தில் ஒரு 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு மிகவும் அருமையான உணவு தயாரிப்புகளை செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாமே வந்துக்கிட்டு ஒவ்வொரு வகுப்புகள்லையுமே அதை வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே, கெஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு உணவுகளையும் சுவைச்சு மார்க்கு அடிப்படையில் மார்க் வழங்க ஆரம்பித்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு. அதாவது எப்படி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ருசியாக இருக்குது, என்ன மாதிரி அவங்க சமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். முழுக்க முழுக்க சைவத்தை வச்சு, அதாவது அசைவம் இல்லாமல் சைவத்தை வச்சு மட்டுமே எல்லா உணவுகளுமே தயாராக இருந்தது. அதுதான் பள்ளியுடைய நிர்வாகத்துடைய இந்த போட்டியுடைய விதியாக இருந்தது. ஒவ்வொரு கெஸ்ட்டுமே வந்து அதை ருசித்து சாப்பிட்டு, நம்மளும் அதில் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு உணவுகளையும் வந்து ருசித்து அதற்கான மதிப்பெண்களை ஊர் சுத்தி சேனல் வழங்குச்சு. அந்த ஒவ்வொரு கெஸ்ட்டுமே ஒவ்வொருத்தவங்களுடைய சமையலில் இருக்கக்கூடிய தனி சிறப்பு, அதே மாதிரி அது டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறது எல்லாத்துக்குமே மதிப்பெண் வழங்கியிருந்தாங்க. இப்படி வழங்கின உடனேயே மொத்தமாக இருந்த அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு மதிப்பெண்களை வந்துக்கிட்டு ஒன்று திரட்டி அதற்குண்டான ரிசல்ட் அலௌன்ஸில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருந்தாங்க. இறுதியாக அந்த நடுவர்கள் வழங்கிய மதிப்பெண்களுடைய மொத்தத்தின் அடிப்படையில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களை வந்து நடுவர்கள் இறுதியாக ரிசல்ட் அறிவித்தாங்க. அந்த 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பள்ளியுடைய நிர்வாகம் கரஸ்பாண்டன்ட் வந்து வேன் ஃபீஸ், இந்த வருடத்திற்கான வேன் ஃபீஸ் வந்து இலவசம், யாரும் கெட்ட தேவையில்ல என்று அறிவித்தார். இந்த 3 வெற்றியாளர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே அமைஞ்சிச்சு. இந்த அறிவிப்பு அறிவித்து ஒரு சமூக நோக்கோட கல்வியை நடத்துகிற பூவை பிளே ஸ்கூலுக்கு வாழ்த்து.